வெப் சீரிஸாக இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், இட் இஸ் அ மீடியம், இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு வர்ற சான்ஸ் வந்து நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. ஹூ நோஸ், இட் மைட் பி யுவர் ஸ்டெப் டு சக்ஸஸ். ஃபேண்டாஸ்டிக். வி கம் டு குட் வைஃப் நவ். தருணிகா, முத்தழகா வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம், நிறைய படங்களில் நிறைய கேரக்டர்ஸாக அவங்கள ரசிச்சிருக்கோம். தருணிகா எவ்வளோ யுனிக்கான கேரக்டர், எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது இந்த கேரக்டர் ப்ளே பண்ண? சேலஞ்சிங்னா, இப்போது தருணிகாவோடு எல்லோரும் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃபே வந்து இட் டேர்ன்ஸ் அப்சைட் டவுன். அவங்களோட மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்கிற எல்லாரோட லைஃப் ஆர் ஆல்சோ டேர்ன்ட் பிகாஸ் ஆஃப் அப்சைட் டவுன் பிகாஸ் ஆஃப் இட். ஸோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்போது, when she says எனக்கு மறுபடியும் வேலை வேணும், பிகாஸ் ஒரு சில காரணத்துக்காக அந்த ஷி வாஸ் ஆல்ரெடி ப்ராக்டிஸிங், அப்போது ஃபேமிலிக்காக அவங்க கரியரை விட்டு மறுபடியும் அந்த கரியரில் வரும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இருக்கும்போது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷ்னல் லைஃபாக இருக்கட்டும், எப்படி எல்லாமே ஒன்றா பேலன்ஸ் பண்ணி வெதர் அவங்க சக்சீடு பண்ணுவாங்களா இல்லையா, அது எல்லாமே சேலஞ்சஸ் வாட் தருணிகா ஃபேஸஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். அண்ட் ஐ திங்க் அது எல்லாமே எவ்ரிபடி ஃபேஸஸ் தட் ஆன் அ டெய்லி பேசிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் அது ஒன்று தான் நான் சொல்லுவேன் ஃபார் தருணிகா. ரைட். இந்த சீரீஸோட ஒரிஜினல் சீரீஸ் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 6-7 சீசன்ஸா மேம்? 6-7-9 seasons. 6 seasons I think. 6 seasons. No, the original The Good Wife. Japan, South Korea. 6 seasons. 6 seasons. Yes. I think it ran from 2009 to 2016 if I'm not wrong. I think so. So அந்த ஒரிஜினல் சீரீஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே நான் இந்த மாதிரியான ஹோம்ஒர்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்களா தருணிகாக்காக? உண்மையாக சொல்லணும்னா நான் ஒரிஜினல் சீரீஸ் நான் பார்த்தது கிடையாது. I didn't see it. Not because of anything else. பட் டெஃபினட்டாக நான் பார்ப்பேன், பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி இந்த கோர்ட் ரூம் ட்ராமாஸாக இருக்கட்டும், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னு எனக்கு தெரியல, இது ஒரு 4வது வாட்டி நான் லாயரோட கோட்டு போட்டு நான் ஆக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கிராண்ட் மாஸ்டர் மூவி, மலையாளம் ஃபிலிம் கிராண்ட் மாஸ்டர். அதில் ஒரு கொஞ்சம் சில மாண்டேஜஸ் மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. என்னோட செகண்ட் படம் ரேவதி மேமோடே தான், சலாம் வெங்கியில் ஒரு சின்ன ரோல் ஆஃப் ப்ராசிக்யூட்டர் நான் ப்ளே பண்ணேன். அதுக்கப்புறம் மலையாளம் ஃபிலிம் அகேன் நேரு, அண்ட் திஸ் இஸ் த 4th டைம் நான் கோட்டு போட்டிருக்கேன். ஹோம்ஒர்க்குன்னு நான் அந்த மாதிரி பண்ணல, நான் வெரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டர். செட்டுக்கு வருவேன், எனக்கு அந்த டைமில் சீனை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அது நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் தட் ஹஸ் ஒர்க்ட் அவுட், அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஹோப் யூ ஆல் see and enjoy. அது இல்லாமல் இப்போ நான் சின்ன ஸ்பீச்சுக்கு நான் வரேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, எஸ்பெஷலி விபாஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, விபாஸ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இந்த சீரீஸை பண்ணுறோம், ஸோ பிரியா பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. ஐ said எஸ் நான் பண்ணுவேன், பிகாஸ் நான் ஆல்ரெடி ஏற்கனவே இதோட ஹிந்தி வெர்ஷன் நான் பார்த்தேன், பிகாஸ் தட் வாஸ் டைரக்டட் பை அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், சூப்பர்ன். ஸோ பார்த்தோன்னே ஐ said எஸ் நான் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை, I'll do it. நான் சம்பத் சொன்ன மாதிரி அண்ட் ஆரி சொன்ன மாதிரி யார் டைரக்ட் பண்ணுறாங்க? ஸோ ரேவதி மேம். ஐ said ஐசிங் ஆன் த கேக், வாட் எல்ஸ் டு வி நீட்? பிகாஸ் ஆல்ரெடி ரேவதி மேமோட அந்த அசோசியேஷன் இருந்ததுனால ஐ said எஸ் கண்டிப்பாக நான் பண்ணுவேன், அண்ட் ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஹர். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் வந்ததுக்கப்புறம் ஐ met some fantastic people, and I think we're going back as a big family. We've become one big family ன்னு சொல்லலாம். அது சிட் சார் இருக்கட்டும், தேங்க்யூ ஸோ மச். சிது குட்டினே கூப்பிடணுமா? இல்லை, சிட் சார் அவ்வளோ அருமையாக, ஹீஸ் ஆல்சோ த கோ டைரக்டர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ ஒரு சில டைமில் 2 பேரும், ரேவதி மேமும் சிட் சாரும் ஒன்றா பேசி, மேம் வில் பி லைக் நம்ம இது பண்ணலாமா சொல்லி, இல்லை மேம் வேண்டாம், எதுக்கு, இது ஆல்ரெடி இந்த ஷார்ட் இருக்கே, தேவையில்லை. ஸோ அவங்களோட I knew that side of Sid sir also through the shoot, and ரொம்ப அருமையாக காமிச்சிருக்கீங்க சார். Thank you so much for showing all of us really well. Editor, thank you so much sir. Music, K sir, thank you so much for the wonderful music. And now coming to my wonderful co-stars, Megha. இங்கேருந்து இப்படி ஒன்றா வரேன். மேகா ஆக்சுவலி நாங்கள் வந்து ஷூட்டில் வரும்போது ஷி வாஸ் ஆல்ரெடி அந்த லாவண்யா கேரக்டரில் அப்படி ஷி ஜஸ்ட் ஸ்ட்ரட்டட் ஹர், யூனோ, ஷி வாஸ் தட் கேரக்டர். ஸோ பார்க்கும்போதே லைக் ஓகே, ஸோ இவங்க அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. பட் பேசும்போது வி ஜஸ்ட்
we just, you know, got along like a house on fire ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இஸ் a wonderful actor, so natural, so beautiful to work with. And முன்னாடியே அமிர்தா சொன்ன மாதிரி இட்ஸ் a give and take policy, அது யாராக இருந்தாலும். ஸோ மேகா, it was so wonderful working with you. You've done such a wonderful job because dubbing பண்ணும்போது நான் பார்த்தேன். She's so natural, she's so beautiful. You've done such a wonderful job. அமிர்தா, my cutie pie, பார்க்கும்போதே அப்படியே இந்த சீக்ஸை பிஞ்ச் பண்ணணும்னு தோணும். வாங்க பிஞ்ச் பண்ணுறேன் அப்புறம். பட் அமிர்தா இதுலேயும் ஷீஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டண்ட், வெரி இம்பார்ட்டண்ட் கேரக்டர். இது வந்து ஷீ இஸ் த ஒன் ஹூ ஹெல்ப்ஸ் தருணிகா த்ரூ அவுட். என்ன பிரச்சனை இருந்தாலும் அது பரவாயில்லைங்க, நான் அவங்க நம்ம பார்த்துக்கலாம், நான் தான் இருக்கேனேன்னு சொல்லக்கூடிய ஒரு டு ஹோல்ட் ஹர் ஹேண்ட் அண்ட் டேக் ஹர் எவ்ரிவேர் ஃபார்வர்ட், எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் கால் ஸ்னேஹா மர்லின். இது பார்த்ததுக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் ஐ குட் ஹவ் தாட் ஆஃப் எனி அதர் பர்சன் ஃபார் ஸ்னேஹா மர்லின் தேன் அமிர்தா. யூ டன் சச் அ வண்டர்ஃபுல் ஜாப் மை டியர். சிவா சார், இருந்த இதில் கொஞ்சம் சின்ன, நம்ம அவ்வளோவா சீன்ஸ் இல்லை ஆனாலும் இருக்குது, ஆனாலும் அவரோட ப்ரெசன்ஸ் இஸ் மோர் தென் இனஃப் அந்த சீனில். இருந்தாலுமே அந்த ஒரு டவரிங் ஆஃப் ப்ரெசன்ஸ் இருக்குது அவரோட. அண்ட் எப்போவுமே ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்டே இருப்பார். அண்ட் இவ்வளோ நேச்சுரலாகவும் பரவாயில்ல அந்த வேஸ்டி எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு see such wonderful actors when you're acting together. Now coming to சம்பத், நம்ம வந்து நான் நினச்சேன் நம்ம பருத்தி வீரன் மட்டும்தான் ஒன்றா பண்ணியிருக்கோன்னு, பட் சேர்ந்து படம் பண்ணியிருக்கோன்னு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தே ஆல்சோ ரிவீல் 2-3 அதர் ஃபிலிம்ஸ். அப்போ தான் நம்மளே நினச்சோம், ஆமாம் இல்லை நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் சேர்ந்து ஒரு சீனும் பண்ணல அந்த 2-3 படத்தில். ஆனால் இதில் we have a lot of scenes together. அண்ட் சம்பத் அண்ட் மீ, எங்களோட அந்த பாண்டே வந்து இட்ஸ் கோஸ் அ லாங் வே பேக் ஃப்ரம் பருத்தி வீரன் டேஸ். ஸோ நாங்கள் எப்போவுமே மீட் பண்ணும்போது டசன்ட் ஃபீல் லைக் நாங்கள் வந்து 2 ஆக்டர்ஸ் ஆன் செட். இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆன் செட். அண்ட் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோமோ அதே அந்த நேச்சுரல் பாண்ட், அந்த நேச்சுரல் கெமிஸ்ட்ரி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்க்ரீனில் தெரியும். அண்ட் இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல், ஐ ஹேட் சச் அ வண்டர்ஃபுல் டைம் ஒர்க்கிங் வித் யூ சம்பத் அண்ட் ஹோப் டு ஒர்க் வித் யூ again and again and again. ஆரி, ஆக்சுவலி நீங்கள் இன்னும் நான் சொல்லலாமா அந்த விஷயத்த சொல்லவா? ஸோ இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி எனக்கே மறந்து போச்சு. பட் ஆரி வந்து நம்ம இந்த லுக் டெஸ்ட் டைமில் அவர் வந்து சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வேற ஒரு வெப் சீரீஸ்னு சொல்லலாம், அதுக்கு ஆக்சுவலி நாங்கள் ஆரி, நானும் ஐஸ்வர்யா ராஜேஷை வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் ஆக்சுவலி ஐ திங்க் 1 or 2 days நம்ம ஷூட் பண்ணோம். பட் சில காரணத்துக்காக அது நடக்கலை. ஸோ நானும் அது மறந்து யூனோ வி வெண்ட் ஆன் வித் ஆர் அதர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் லைவ்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ இந்த லுக் டெஸ்ட் வரும்போது ஆரி வந்து சொன்னார், ஞாபகம் இருக்கா அந்த அந்த வெப் சீரீஸில் we were acting together. அப்போ தான் எனக்கே ஞாபகம் வந்தது, ஆமாம் இல்லை ஆரியோட அந்த வெப் சீரீஸில் ஆக்ட் பண்ண வேண்டியது, பட் ஆக்ட் பண்ண முடியலை. ஆனால் இதில் ரொம்ப அருமையாக ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் ஹீஸ் போர்ட்ரேட் கால் ஹரி தீபக். அவங்க வந்து ஒரு லா ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு லாயர். அண்ட் எப்படி தருணிகாவை வந்து அவரும் ஹெல்ப் பண்ணி ஹவு ஹீ புஷஸ் ஹர் ஃபார்வர்ட், அப்படி ஒரு நல்ல ஒரு வெரி வெரி நைஸ் அண்ட் வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராங் கேரக்டரில் நடிச்சிருக்காரு.